வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். உங்களோட பேராதரனாலும் அப்பன் முருகனோட கருணையினாலும் பெரும் கருணையினாலும் நம்மளோட இன்றொருத்தவங்க சுதாமா யூடியூப் சேனலில் நாம் 3ஆம் நாள் பதிவு நம்ம பார்க்குறோம், கந்த சஷ்டி. ஸோ 1ஆம் தேதி நான் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேங்கிறத பார்க்காதீங்க, டேட்டு. அதனால தான் நம்ம டைட்டிலே நான் டேட் போடுறேன். ஸோ 24ஆம் தேதி தான் நமக்கு 3ஆவது நாள். ஸோ 22 நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்கிறதுனால தான். ஸோ நம்ம 2 நாள் அப்படி விரதத்தை ஆரம்பி, 2ஆவது நாள் ஒரு தொய்வு இருக்கும். 3ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத ஒரு புத்துணர்வு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அப்பன் முருகனோட கருணை தான். அவரோட இது இல்லாமல் நம்மளால் எந்த விரதத்தையும் பூர்த்தி பண்ண முடியாது. ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும், ஆனால் அந்த எந்த ஒரு விரதத்துமே எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் முடிக்கணும்னு வருது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இப்போ முருகருக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ முருகரோட கருணை வேணும், அவரோட ஆதரவு வேணும். அதே மாதிரி எந்த கடவுளுக்காக நம்ம இருக்கிறோம், ஒரு 48 நாள் தொடர்ந்து இருக்கோம் ஒரு மண்டலம்னா, அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கிறோன்னாவே நமக்கு ஆண்டவனோட பரிபூரண ஆசி இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு தடைப்பட்டுச்சுன்னா நமக்கு அந்த வருஷத்தில் அது செட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நானும் 3ஆவது நாள் விரதம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம எப்படிலாம் விரதம் இருக்கலாம் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்ம முருகன் ஒரு நாள் என்ன நம்ம இது பேச போகிறோம்னா, நாம் நினைத்த காரியம் என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியா வழிபாடு, என்ன மாதிரியா தானம், என்ன திருப்புகழ், என்ன கந்தர் அனுபூதி, இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு பல பிரச்சனைகள். ஏன் நம்ம ஒரு விரதம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நம்ம விரதம் ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு தடங்கள். எது ஆரம்பித்தாலும் ஜானேர்னா முழம் சறுக்குது. நாம் இதை நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆனால் தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை எப்படி நடத்தி முடிக்கிறது, எப்படி நம்ம கரை சேர போகிறோம், நம்ம வறுமையிலேருந்து வரணும், வறுமையிலே வாடிக்கிட்டே இருக்கிறோமா, அந்த வறுமையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது. நமக்கு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை, அதுலேயும் நமக்கு வறுமை வருது. ஸோ வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளே நடக்கல, நான் இதை நினச்சி இருக்கிறேன், ஆனால் அதை என்னால் இருக்கவே முடியல. ஒன்றும் விரதம் இருக்கணும்னா கூட அதுக்கு ஒரு தடங்கள் வருது. இப்படி இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம். அது எதனால் ஏற்கனவே சொல்லிட்டோம். நாம் எதை நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கணுன்றக்கோ அது எல்லாமே முழுக்க முழுக்க கர்ம வினை பயன்கள். அந்த கர்ம வினை பயன்களைத்தான் நாம் இந்த ஜென்மத்தில் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இது தெரியாமல் நாம் திரும்பவும் அதே தப்பு. நாம் இப்போ நினச்சது நடக்கணும், அப்போ அவன் கெட்டு போகணும், அவன் நாசமாக போகணும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவனை அந்த மாதிரி எனக்கு நிறைவேற்றி கொடுமுருகா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு இல்லை. நம்மளோட செயல் நல்ல மனதோடும் நம்ம தூய்மையோடும் நமக்கு வேண்டியது, அப்பா சாமி என்னோட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு கரத்தீர்த்து விடு, நம்மளுடைய வேண்டுதலும் இதுவும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில், நம்ம தூய்மையாகவும் நம்மளுடைய பக்தி நல்லாவும் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வழிபாடும் சேர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அது 100க்கு 200% நடக்கும். ஸோ இன்றைக்கி 3ஆவது நாள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஷட்கோண தீபம் 2 நாள் போட்டோம். 3ஆவது நாள் காலையிலே நம்ம அழிச்சிட்டு அதை 3 தீபம் ஏற்றணும். நம்மளால் முடியனா 3மே நெய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹோம் சென்டரில் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலன்னா நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி ஏற்றலாம், தவறு கிடையாது. நம்மளால் முடியுன்ற பட்சம்தான் வழிபாடு. நம்மளால் எதுவும் முடியலையோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எதுவுமே செய்யணும்னு யாருமே சொல்லலை. ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறதே கடன்லேருந்து வெளியில் அதுலேருந்து ஒரு முன்னேற்றத்தை நம்ம தொடர்றதுக்காக தான். இப்படி இதை செய்யறதுக்கே கடன் வாங்கினோம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எதுதான் இருந்தாலும் ஒவ்வொரு மந்திரம், பாடல்கள், பதிகங்கள் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி நம்ம என்ன இந்த நினச்சேன், இதை நடக்கணும், இதை தொடர்ந்து இந்த 7 நாள் மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து பாராயணம் பண்ணிடுவாங்க ஒரு 48 நாளுக்கு. இப்போ திருப்புகழ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நினைத்தது எத்தனையில் தவறாமல், நிலைத்த புத்தி தனை பிரியாமல், கனத்த தத்துவம் முற்றழியாமல், கதித்த நித்திய சித்த அருள்வாயே, கணித்தர் பக்தர் தமக்கு எளியோனே, மதித்த முத்தமிழில் பெரியோனே, செனித்த புத்திரரின் சிறியோனே, திருத்தணி பதியீர் பெருமாளே. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த திருப்புகழை எங்கே பாடியிருக்கார்,
திருத்தணியில் பாடியிருக்கிறார் நம்ம அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வந்து எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு எல்லாமே நமக்கு தெரியும். அவர் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தில் மூலமாக பாடினது தான். இப்போ கந்தர் அனுபூதியில் பாருங்க, மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அழியலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. என் வாழ்க்கையில எவ்வளவு பிடினா வறுமை எப்படி இருந்தாலும் அதை நீ கரத்தேத்துறது நீதான். உன்னை ஒழிய ஒருவரும் நம்புகிறேன் பின்னையான் ஒருவரின் பின்னான் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடைவினை திருத்தரலும் மேலப்பா செந்தில் வாழ்வே. எவ்வளவு அழகான பதிவு பாருங்க. இப்போ நாம வந்து ஒரு வழிபாடு சொல்லியிருந்தோம் நம்ம இன்று பதிவில். என்ன வழிபாடு? இந்த நினைச்ச இந்த மந்திரத்தை எப்போ படிக்கணும் அது ஒன்று இருக்கு இல்லையா. தினந்தோறும் நம்ம எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சுன்னு நாம் வந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அப்போது எப்படி ஏஞ்சிக்கிறோம், சஷ்டி கந்தரை விளக்கு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கையும் சேர்த்து ஏற்றுங்க. நான் இதுக்கு வந்து ஒரு தனிப்பதிவு தரேன் பிரம்ம முகூர்த்தத்தில். ஏன்னா அதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, வீட்டில் தூங்கினா என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லை, அது ஹாலில் தான் இருக்குது, அப்போ அதை நான் எப்படி ஏற்றுறது, இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யலாம், எப்போ ஏற்றணும், எப்போ குளிக்கலாமா வேண்டாமா, குளிச்சுட்டு ஏற்றணுமா, வீடு வாசல் தெளிச்சு பண்ண, இவ்வளவு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ நான் அது எல்லாத்துக்கும் நான் தனிப்பதிவாக தரேன். இப்போ நான் வந்து நம்ம இந்த 3ஆம் நாள் வழிபாடுன்னு சொன்னதுனால அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில் 3 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடும். உஷக்காலம் சொல்கிறது 3 மணிலேருந்து ஆரம்பித்து சூரிய உதயத்துக்கு முந்தின டைம் வரைக்கும். அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கணும் ஒரு 5:30 மணிக்குள்ளே. எங்களால் 3 மணிக்குள்ளெலாம் ஏஞ்சிக்க முடியாதுங்கிறது வாஸ்தவம் தான், கரெக்டு தான். ஒரு 4 மணிக்கு மேலே கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்படி அதையும் தாண்டி எங்களால் முடியலன்னா 5:30க்குள்ளேயாவது விளக்கேற்றுங்க. அந்த 5:30க்குள்ளே விளக்கேற்றத்துக்கு முன்னாடி என்ன, வாசலில் நல்லா தெளித்து, நம்ம அப்பார்ட்மெண்ட்டாக வந்தாலும் நம்ம கொஞ்சம் இடம் இருக்கும், அது மஞ்சள் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு முதல்ல வாசலில் விளக்கேற்றணும். அதுதான் முக்கியம். பிரம்ம முகூர்த்த விளக்கு பூஜை ரூமில் ஏற்றத்துக்கு முன்னாடி எங்கே ஏற்றணும், வாசலில் ஏற்றணும். ஏன் வாசலில் ஏற்றுறோம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் வருவாங்க, தேவதைகள் வருவாங்க, சித்தர்கள் வருவாங்க, 33 தேவர்கள் வருவாங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரும் தேவதைகள் வருவாங்க, அப்புறம் வந்து மும்மூர்த்திகள் வருவாங்க, முப்பெரும் தெய்வர்கள் வருவாங்க. ஸோ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போது அவங்கள வரவேற்கணும்ல, அதுக்கு தான் அந்த தீபம். அந்த தீப வெளிச்சத்தில் நம்ம வீடை தேடி வருவாங்க. அது எத்தனை விளக்கு ஏற்றுறதுன்னு ஒரு கவுண்டிங் வரும், எல்லாமே நெய்யா. ஒரு 5 விளக்கு ஏற்றுறது நல்லது. அதில் 1ஆவது நெய் தீபம் ஏற்றுங்க. மற்றதெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம், தவறு கிடையாது. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது. ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் தனிப்பதிவில் கொஞ்சம் கிளியராக டீட்டெயில்டாக தரேன். இப்போது நம்ம கந்த சஷ்டிக்காக நம்ம போடுற பதிவில் ஏன் இதை சொல்ல வரோம்னா, நம்ம நினச்சது நடக்கணும் இல்லையா. நினச்சது நடக்கணும்னா நம்ம மனது எதோட ஒன்றுபடணும், பிரபஞ்சம் கேட்கணும், பிரபஞ்சம் சொல்கிறது நமக்கு கேட்கணும், நாம் சொல்கிறது பிரபஞ்சத்துக்கு கேட்கணும். இதுக்குண்டான சரியான நேரம் என்னென்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால தான் அதை இதோட நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடர்ந்து 48 நாள், சஷ்டிக்காக நான் சொல்லலை, தொடர்ந்து 48 நாள் இந்த விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி இந்த திருப்புகழையும் இந்த கந்தர் அனுபூதியும் சேர்த்து படிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா முதல்ல குளிக்கணுமா வேணாமா இதெல்லாம் கூட இருக்குது. குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோன்னா நம்ம முதல்ல நாம தூய்மையாக இருக்கணும். என்னால் உடம்பு சரியில்லைங்க, ஆனால் எனக்கு விளக்கு ஏற்றணும்னு ஆசை, என் டாக்டர்ஸ் வந்து இத்தனை மணிக்கெலாம் இது பண்ணக்கூடாது, குளிக்கக்கூடாது, வெயில் வந்தால் தான் குளிக்கணும், இப்படிலாம் சொல்கிறவங்க ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் கை கால் மூஞ்சி நல்லா அலம்பிண்டு நல்லா பவுடர் அடிச்சு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகி ஏற்றிட்டு அப்புறம் தூங்கணும்னா தூங்கிக்கலாம். ஆனால் அது யாருக்கு, நோயாளிகளுக்கு, வயது மூப்பு காரணமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு தூங்கலாம். மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாருமே தூங்கக்கூடாது. அது ஏன் தெரியுமா, நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க, கடவுள், சித்த மகா புருஷர்கள், அஷ்டைசோதன் தேவதைகள், 33 தேவர்கள் வராங்க. இவங்களெல்லாம் வர வச்சு வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் போய் தூங்கினா நல்லா இருக்குமா? ஒரு வீட்டுக்கு ஒரு நம்ம கெஸ்ட்டுக்கு வராங்க விருந்தினர்கள், எல்லாரும் வாங்க உக்காருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண நான் வர்றேன்ட்டு உள்ளே போய் தூங்கிட்டோம்னா
வர்றவங்க எப்படி நல்லா இருப்பாங்க, என்னடா நம்மளை வர வச்சு தெய்வம் படுத்துவாங்கன்னு நம்ம பிரச்சனைக்கு வழி கிடைக்கும். ஆஹா, இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். ஸோ அப்புறம் எத்தனை விளக்குங்க ஏற்றுறது? எனக்கு தெரிந்து 5 விளக்கு. இந்த 5க்கு ஒரு தத்துவம் இருக்குது. ஏன்னா பஞ்சபூதங்களாக எடுத்துக்கலாம், பஞ்சபூத ஸ்தலங்களில் நினச்சி நம்ம விளக்கு ஏற்றலாம். ஸோ 5 நார்த்து ஈஸ்ட் சவுத்து இது எல்லாமே திசைகளையும் கணக்கு பண்ணி நம்ம விளக்கு ஏற்றலாம். எந்த வகையில் ஏற்றினாலும் 5ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் 5மே நெய் தீபம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 1ஆவது நெய் தீபம் ஏற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். இது பிரம்ம முகூர்த்த வழிபாடு. திருப்புகழ் படித்தாச்சு, கந்தர் அனுமதி படித்தாச்சு, வழிபாடு சில முக்கியமாக என்ன, அன்னதானம். இந்த கலியுக காலத்தில் நாம் தெரியாமல் செய்த, அதை நோட் பண்ணிங்க, தெரியாமல் செய்த தவறு நம்ம குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை, மேலும் மேலும் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கோம். அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஒரே ஒரு வழி, தானம். அதுலேயும் சிறந்தது என்னது, அன்னதானம். யாருக்காவது, ஒரு குருவிக்கோ ஒரு நாய்க்கோ ஏதோ ஒரு மனிதர்களுக்கோ யாருக்கோ நீங்கள் அன்னதானம் செய்யலாம், தவறே இல்லை. உங்களால் முடிஞ்சது. நாங்களே கஷ்டம் தாங்க இருக்கோம், அதுக்கு தாங்க பண்ணுறோன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. பழைய பாடல். கண்டிப்பாக நமக்கும் கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுத்தா கூட அது நல்லது தான். ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கி தரீங்களா, அதுவும் தானம் தான். இல்லையா, சிம்பிள். ஒரு கோவில் போகிறோம், புத்து இருக்குது, அங்கே எறும்பு இருக்குது, அதுக்கு ஒரு அரிசி மாவு கை தூவிட்டு வாங்க, 1000 எறும்புகளும் அந்த அரிசி மாவை சாப்பிடும். அதுவும் நீங்கள் அன்னதானம் செஞ்ச பலனை கொடுக்கும். இல்லை நேரில் உங்களுக்கு தெரியுது, யாருக்காவது இரவு நேர டிஃபனோ இல்லை காலையில் டிஃபனோ ஏதாவது இல்லை மதிய சாப்பாடோ வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தேய்வதற்கு அது தவிர வேற எந்த ஒரு வழியும் இருக்காது. நாம் நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும். வழிபாடு, அதுக்குண்டான மந்திரங்கள், பதிகங்கள், இதையெல்லாம் தாண்டி நாம் செய்யக்கூடிய தர்மம், தானம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை என்ன பண்ணும், இனிமே வர பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும், சும்மா கிடையாதுங்க. தர்மம் தலை காக்கும், தானம் எல்லாத்தையும் காக்கும். இதுதான் அதோட தாத்பரியம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது, நினைச்ச செயல் நினைச்ச வண்ணம் நடைபெறத்துக்கு பிரம்ம முகூர்த்த வழிபாடு, கந்தர் அனுபூதி, திருப்புகழ் படி சொல்லியிருக்கோம். ஏற்கனவே முதல் 2 நாள் பதிவுலையும் என்னென்ன பொது திருப்புகழ் கொடுத்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். 3 நாள் விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக நாம் என்ன நினைச்சோமோ நினைச்சதை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய செயல்பாடும் அர்ப்பணிப்பும் தான் முக்கியமே தவிர செலவு காசு இதெல்லாம் முக்கியம் இல்லை. மனதிலேயே கூட எல்லாமே செய்யலாம். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷங்க. என்னோட 2 பதிவுமே நான் நினச்சதை விட நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வியூஸ் வந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பண்ணிக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.